தலைவர் எங்களுடைய திராவிட மாடல் அரசுல பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. மறக்காம வீடியோவுக்கு பின்னாடி காமெடியா ஒரு விஷயம் வருது. தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு அந்த எடிட்டிங் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. அனைவருக்கும் வணக்கம். பொழக்கிறோம் பால்டாயில் பொழக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நேற்று நடந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் வாயை கொடுத்து பின்னாடி புண்ணாக்கியிருக்காரு உதயநிதி. அவருக்கான பதிலடி வீடியோ தான் இது. அதனால் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை கருத்தில் சொல்லிடுங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவர் எங்களுடைய திராவிட மாடல் அரசுல பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமையால எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. திமுக காரன் என்னைக்கும் மறக்க மாட்டான். தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு எங்களுடைய தலைவர் எங்களுடைய திராவிட மாடல் அரசுல அழுகுறாருங்க. நாரசக்தி அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம கடத்திட்டு போய் விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா அப்படின்னு புலம்புறாரு. திமுக ஆட்சிக்கு வந்த ஐயோ தெரியாம இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டோமே அப்படி எங்களுடைய தலைவர் எங்களுடைய திராவிட மாடல் அரசுல பொய் வாக்குறுதிகள் கிழிப்பாங்க. உங்களுடைய உண்மையான முகத்தை அவங்க பார்ப்பாங்க. மக்கள் பார்த்தாங்க. கவுண்டமணியும் செந்திலும் எள்ளி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. கவுண்டமணி ஓனரு, செந்தில் அசிஸ்டன்ட். எதற்காக வடிவேல் ஒரு கடை போடுவாரு. செந்திலுக்கும் வடிவேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். என்ன பண்ணுவாரு, ஒரு இளமையா கயிறு கட்டி கவுண்டமணிக்கு தெரியாம பின்னாடி வழியா பின்னாடி அப்படியே அமுச்சுக்கிட்டே இருப்பாரு. இதை வச்சு வடிவேல பெரிய திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க திமுக மேல பழி போட்டு தப்பிச்சாங்க. நாங்க முழுக்க பயணம் பண்ணி நம்முடைய வேட்பாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் சந்திச்சு ஒவ்வொரு தொகுதியிலும் ஏன் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம், ஏன் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு கள ஆய்வு செஞ்சு நம்முடைய தலைவர்கிட்ட நிச்சயம் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எங்க போய் தங்கலான்னு ரிசார்ட்ல ரூம் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் பண்ணாது. காங்கிரஸ் இயக்கம் துரோக கூட்டம் நம்ம பேரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு. அந்த நன்றி கெட்ட நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திருச்சி பொதுக்கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசியிருப்பார். நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் முதல்ல நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்துக்கு போன உடனே ஒட்டுமொத்த திருச்சி மக்களுக்கும் வந்து நன்றின்னு சொல்லிட்டு எனக்கு ஓட்டு போட்ட, அதாவது நம்மளுடைய வெற்றி கழக வேட்பாளர்களுக்கு, தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்ட அனைத்து தமிழக மக்களுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருப்பார். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய, எப்போவுமே நம்மளுடைய தமிழக அமைச்சர் பேசும்போது ஒரு பெரிய ஸ்டாண்ட் இருக்கும், அதில் பேப்பர்லாம் இருக்கும், பார்த்து பேசுவார். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் திருச்சியில் பார்த்தீங்கன்னா முழுக்க அவருடைய மனசுல இருந்த ஆதங்கத்தை புறம் கொட்டியிருக்காருன்னு சொல்லணும். எப்படி முதல்வர் ஆனவரையும் வந்து ஆக விடாம தடுத்த இந்த தீய சக்தி அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணாங்க. குதிரை பேரம், அதாவது இன்னைக்கு வந்து குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டமான பழி சொல்றவங்க கேவலமான ஒரு, அதாவது அசிங்கமத்தில் திங்கிற மாதிரி வந்து திமுகவும் அதிமுகவும் சேரவே கூடாது அப்படின்னு இருக்கிற ரெண்டை வந்து நாங்கள் சேர்த்து வைக்க போறோம், எடப்பாடி முதலமைச்சர் ஆக போறோம்னு கேடு கெட்டதெல்லாம் பண்ணின வக்கு இல்லாத கட்சி வந்து இன்னைக்கு பேசுது அப்படின்னா அதுக்கு பதிலடி கொடுக்க வேணாமா? அதுக்கு தான் வந்திருக்கேன். திருவல்லிக்கேணியில் நடந்த நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் உதயநிதி அவர்கள் பல்வேறு விஷயங்களை வாய் விட்டுருக்காரு. என்னன்னா, நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அரசானது வக்கில்லாத அரசு அப்படின்னு சொல்ல வந்திருக்காரு. எதில் வக்கில்லாத அரசு அப்படின்றது நமக்கு புரியலை. உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நான் உங்களை கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி 5 வருட ஆட்சியில் இருந்தீங்க, ஒரு டாஸ்மாக் கடை கூட இழுத்து மூட வக்கில்லாத அரசு. உங்களுடைய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் போது கேட்கறதுக்கு வக்கில்லாத அரசு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வக்கில்லாத அரசு. உங்களுடைய கட்சிக்காரர்களை கொம்பு சீவி விட்டு நல்ல திருடர்களாகவும் கொத்தடிமைகளாகவும் கொள்ளையடிக்கிறவர்களாகவும் ஊழல் பண்றவங்களாகவும் மாத்தின வக்கில்லாத அரசு. இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசோட மிகப்பெரிய சாதனைகள்ல ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில தயவுல தான் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாப்புல. என்னன்னா, இவங்க கூட இருந்த விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய கட்சியில இணைஞ்சு அதுலேயும் விசிகாவுக்கும் ஐயுஎம்எல் காங்கிரஸ்க்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவி கொடுத்தது அப்படின்றது இந்த தீய சக்தி ஆட்சிக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இருந்தவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றதும். ரெண்டாவது ரொம்பவே முக்கியமான விஷயமா, விசிகாவுக்கு அமைச்சர் பதவின்ற ஒன்றை அவங்களால மனதளவில் ஏற்றுக்கவே முடியாத ஒன்றாவும் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருந்துட்டு இருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இப்போ இருக்கிற உதயநிதி அவர்கள் பல்வேறு விஷயங்களை வந்து தனக்கு தானே வந்து உளறி இருக்காரு அப்படின்னே சொல்றேன்.
சொல்லணும். எங்க போனாலும் கதறது. எந்த மேடையில மைக்க புடிச்சிட்டாலும் அப்பாவும் மகனும் வந்து கதறதே வந்து பொழப்பா இருக்கு. தன்னோட கட்சியில இன்னைக்கு ஏன் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் கலந்தாய்வு பொதுக்கூட்டம் நடத்தி, ஏன் நம்ம வந்து தோத்தோம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாம ஜென்சி மீட்டப்ன்ற ஒரு முதியோர் மாநாட நடத்தி முடிச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள நாங்க கொத்தூஸ் தான் அப்படின்றத மீண்டும் மீண்டும் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த கொத்தடிமை கூட்டம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூர்த்தி கூட ஒரு மீட்டிங்ல பேசியிருப்பாரு. நம்மலாம் தோத்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது கூட கீழ இருக்கிறவங்கலாம் கை தட்டுறாய்ங்க. அந்த ரூ. 200 வாங்கிட்டு உட்காந்துருக்கவங்களுக்கு எதுக்கு கை தட்டணும்னு தெரியுமா? அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு இவங்களுடைய கூட்டமும், காசு குடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நம்மளுக்கு கூடுற கூட்டம்னு தப்பா காட்டப்பட்டிருக்கு. அதனால தான் இன்னைக்கு அவர் தோத்து போயிருக்காரு அப்படின்றது தெரியல. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தோத்துட்டு போகும்போது அழுகுறதுக்கு காசு குடுத்தவங்க இவிங்க, சேகர் பாபுலாம். அப்படி இருக்கும்போது இவிங்க வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர பேசுறதுக்கு இவங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கா அப்படின்றத முதல்ல நம்ம கேட்கணும். அதுபோக பார்த்தீங்கன்னா, சட்டசபையில இவர் சொன்னாராம், உதயநிதி சொன்னாராம், மகளிர் திட்டம்லாம் வந்து குடுங்க, 6 சிலிண்டர் குடுங்க. அதனால தான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அமைச்சர் ரூ. 1000 வந்துட்டு மக்களுக்கு வந்து குடுத்துட்டு இருக்காராம். இந்த அரசு, அதாவது இதுக்கு முன்னாடி பொறுப்பேற்ற ஸ்டாலின் அவர்களுடைய அரசு 2 வருஷம் கழிச்சு மக்களுக்கு அந்த ரூ. 1000 குடுத்தாங்க. 2 1/2 வருஷத்துக்கு மேல. அதுலயும் எல்லாருக்கும் குடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த 2 1/2 வருஷம் கழிச்சும் வெறும் 89 லட்சத்துக்கும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஆட்சி முடிய போற காலத்துல 6 மாசத்துக்கு இருக்கும்போது கரெக்ட்டா ஒதுக்கி போட்டு மக்கள் வந்து இதுக்கு மறியல்லாம் பண்ணி, ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணி, ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கிற ஒவ்வொரு குற்றங்களையும் உங்கள்ட்ட சுட்டி காமிச்சு, தண்ணி பிரச்சனையா இருக்கட்டும், பாலியல் பிரச்சனையா இருக்கணும், கொலை உங்களுடைய கட்சிக்காரங்க பண்ற துமுறா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள வந்து காவல்துறைட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா, காவல்துறை ஏவல்துறையா மாத்தி வச்சிருந்தீங்க. இவ்வளவும் அந்த அவலங்கள்லாம் வந்து அந்த 5 வருட காலத்துல மக்கள் சந்திச்ச ஒண்ணு. ஆனா இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்கள் சொல்றாரு, நம்மளுடைய அரசு குதிரை பேர அரசு, சோபா மாடல் அரசு, நாரசக்தி. எப்படி நம்ம அவங்கள தீய சக்தின்னு கூப்பிட்டோனே பேர் யோசிச்சிருக்காங்க. இவிங்க கூட இருக்கிறவங்க சில பேர்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு நாரவாய் ஆபாச ராசான்னு ஒண்ணு உட்காந்து பிரஸ் மீட் குடுக்கையில பார்த்தீங்கன்னா, நாரசக்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திருச்சியில தூரசக்தி, தீய சக்தின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப எதுக மொனையா யோசிச்சிருக்காய்ங்க. நம்ம தூரசக்தினா நாரசக்தி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாய்ங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க எத பத்தியும் கவலைப்பட மாட்டோம். நீங்க எங்கள தற்கூரி, நீங்க அணில் கூட்டம், நாங்க ஏதாவது கவலைப்பட்டோமா? நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. அடுத்து சோபா மாடல் அரசு. சோபா மாடல் அரச பத்தி இன்னைக்கு மக்களுக்கு சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பதவியேத்த கையோட விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்களையும் சரி, சி.வி.எஸ். சண்முகம் அவர்களையும் சரி, வைகோ அவர்களையும் சரி, நிறைய பேரை வந்து சந்திக்க போயிருக்காரு. ஸ்டாலின் அவர்களையும் சந்திக்க போயிருக்காரு. அப்ப சந்திக்க போறதுக்கு முன்னாடிலாம் சோஃபா போயிருக்கு. இது ஒரு சோஃபா மாடல் அரசுன்னு சொல்லிட்டு, இந்த விளம்பர மாடல் அரசா இருந்தவங்க இன்னைக்கு இருக்கிற அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? திருமாவளவன் ஆபீஸுக்கு சோஃபா ஆர்டர் பண்ணது திமுக காரங்கன்னு சொல்லிட்டு சோஃபா கம்பெனிக்காரனே சொல்லியிருக்கான். அப்ப இன்னைக்கு வந்து முதலமைச்சர் இங்க வராரு. அவர் வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சோஃபா போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இதுவே ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. இத பத்தி திருமாவளவன் அவர்கள் தெளிவா பேசியிருக்காரு. சி.வி.எஸ். சண்முகம் வீட்டுக்கு எடப்பாடி அவர்கள் மூலியமா அனுப்பப்பட்டது அந்த சோஃபா. அவங்க இறக்கியே வைக்க சொல்லலையே, யாருங்க இங்க கொண்டு வரணும் போது, நாளைக்கு இதெல்லாம் நம்மளுக்கு பேசுறதுக்கு காரணமாகும். தூக்கி அங்கிட்டு ஓரமா போடுன்னு சொல்லிட்டு, இன்னமும் கூட அந்த சோஃபா அங்கேயே தான் கிடக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா பார்க்கலாம். அதை யாருமே சீண்டல. இவ்ளோ பெரிய விஷயங்கள் அந்த சோஃபால இருக்கு. கேட்டா நம்ம புஷ்பா பட டயலாக் எடுத்து விடுவோம். புஷ்பா படம் மாதிரி வந்து சோஃபா மாடல் அரசுன்னு சொல்லிட்டு மக்களிடையே வந்து பரப்பி விடுவோம். ஒரு நடிகையை கொண்டுட்டு வந்து இன்னைக்கு சேர்த்து விட்டா வந்து பரப்பி விட்டுறலாம். அதே நடிகை உங்க கூட எவ்வளோ நெருக்கத்துல இருக்காங்க. நீங்க எந்த நடிகைக்கு நைட்டு 12 மணிக்கு என்ன மாரிலாம் வேலை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் தெரியும். 2வது நம்மளுடைய அந்த திட்டங்கள பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். அந்த மக்களுக்கு ரூ. 2,500 குடுக்கணும். 6 சிலிண்டர் நீங்க குடுக்கணும். தாய்மாமன் சீர் குடுக்கணும். இதெல்லாம் நீங்க கேட்கிற வரைக்கும் வந்து நாங்க மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கெல்லாம் வக்கு இருக்கா? 504 வாக்குறுதிய குடுத்துட்டு, வெறும் 53 வாக்குறுதிய கூட முழுசா நிறைவேத்தாம, இவ்வளோதெல்லாம் பேசிட்டு போறீங்களே, உங்களுக்கு தில் இருக்கு, திராணி இருக்குன்னா எங்களுடைய தமிழக முதலமைச்சரை பார்த்து, நீங்க வெள்ளை அறிக்கை விடுவேன்னு சொன்னீங்களே, விடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க வேண்டியதானே? இவ்வளோ கேள்வி கேட்குற நீங்க ஏன் அந்த வெள்ளை அறிக்கை இன்னும் விடாம இருக்கீங்கன்னு கேட்டுற வேண்டியதானே? பதவியேற்று 22 நாள் ஆனதுக்கு அப்புறம் வந்து 6 மாசம் ஆற வரைக்கும் நாங்க பொறுமையாலாம் இருக்க மாட்டோம். இந்த வாய் தானே பொறுமையா இருக்க சொல்லுச்சு. உங்களை யாராவது பொறுமையா இருக்கணும்னு சொன்னாங்களா? நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருப்பேன். திமுக அப்படின்ற கட்சி எதிர்க்கட்சியா நல்லா செயல்படுற ஒரு கட்சி. இந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தா தான் மக்களுக்கு பஞ்சாயத்து, எதிர்க்கட்சியா இருந்தா பஞ்சாயத்தே இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அரச எப்படியாவது குறை சொல்லணும். இந்த ஆட்சிலாம் வந்து 5 வருஷம் தாங்காதுங்க. இது சீக்கிரமா முடிஞ்சு போயிரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம என்ன காரணம்? நம்ம எங்க தோத்தோம்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு சொல்யூஷன் தேடும்போது தான் உதயநிதி அவர்களே என்ன சொல்ல வராரு? நம்ம ஊர் ஊரா ஓட்டு கேட்டோமே, நம்ம வீட்டுக்குள்ள நம்மளே ஓட்டு கேட்க மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு கரெக்டான பாயிண்ட்ட பிடிச்சிருக்காரு. அதுதான் உண்மை. இன்னைக்கு திமுக காரங்க வீட்ல இருந்தே வந்து டிவிகேவுக்கு அதிகப்படியான
அதிகப்படியான ஓட்டுகள் விழுந்திருக்கு. அதே போல இப்ப வரப்போற இடைத்தேர்தல்கள்லயும் நம்ம அமோகமா வெற்றி பெற போறோம் அப்படின்றது தான் உண்மை. இன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்துக்கு போன உதயநிதி அவர்கள் மக்களுக்கு நன்றி சொன்னாரா அப்படின்றது பெரிய கேள்வி. நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை பார்த்து பேப்பரை பார்த்து படிக்கிறாரு, துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறாருன்னு சொன்ன இந்த ஒரு ஒப்பாரி வைக்கிற கூட்டம் முழுக்க முழுக்க பார்த்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்ததை நேத்து பிரஸ் மீட்ல ராசாவையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்த உதயநிதி அவர்களையும் பேசி பார்த்திருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நான் ஒன்னொன்னா சொல்றேன் அவர் என்னெல்லாம் பேசினார் அப்படின்றத. மன்னார்குடி எம்எல்ஏ பத்தி நம்ம பேசியே ஆகணும். மன்னார்குடி எம்எல்ஏ டிடிவி தினகரன் அவர்களுடைய எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் அவருடைய சுயநினைவுப்படி காருக்குள்ள உட்கார்ந்து ஒப்பந்தம் போட்டு கொடுத்த வீடியோவை வெளியிட்ட அரசு நம்மளுடைய தமிழக அரசு. ஆனா இவர் வந்து நீங்க குதிரை பேரம் பண்ணீங்க, கடத்திட்டு போயிட்டீங்க. கடத்திட்டு போனவருன்னு சொன்னப்பட்டவர் அவரே வந்து நான் கடத்தலாம் படலைங்க, டிடிவி தினகரனுக்கு பயந்து ஒளிஞ்சிருந்தேன், என்னை வந்து கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி பயமுறுத்துனாங்கன்னு சொல்லி அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. சட்டமன்றத்துல அத்தனை எம்எல்ஏ எம்பிகளுக்கு மத்தியில வந்து உங்க முன்னால பேசின ஒருத்தரை கடத்திட்டாரு, எங்களை வந்து உள்ள வச்சுட்டாரு அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க. முழுக்க முழுக்க அவர் தமிழக வெற்றி கழக ஆதரவாளரா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் இந்த ஆளு அந்த ஆளுன்னு சொல்லிட்டு ஒருமையில பேசியிருக்கிறாரு உதயநிதி. என்னன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஜோதிட ஆலோசகரான ரத்தன் பண்டிட் அவர்களுக்கு அந்த ஒரு அதிகாரி பதவி கொடுக்கப்பட்டது ரொம்பவே சர்ச்சையாச்சு. இதுக்கு காரணங்களும் சொல்லப்பட்டுச்சு. இது அவரே வந்து மறுத்திருக்காரு. ஏகப்பட்ட விஷயங்கள் போனதுக்கப்புறமா அந்த பதவி அப்படின்றது திரும்ப வாங்கப்பட்டு அவர் வந்து நீக்கிட்டாங்க. இது பெரிய விஷயமாகி இசுவானதுக்கப்புறம் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த ஒரு ரத்தன் பண்டிட் அவர்களையும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களையும் அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொல்லிட்டு ஒருமையில பேசியிருக்காரு. கண்டிப்பா இது வந்து ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. மக்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க இவரை வந்து கண்டிச்சு விட்டுருங்க. கமெண்ட்ல இவருக்கு என்னெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம சொல்லிடுங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய சின்ன விஷயத்தோட அவர் வந்து நிறுத்தலை. ஏன்னா லிஸ்ட் எழுதி கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேப்பரா எழுதி கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு வந்து பொய்யான வாக்குறுதி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கொடுத்து தான் ஓட்டு வாங்கியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி கூட்டம். திருச்சி பொதுக்கூட்டத்தில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு கவர்ச்சியால நடக்கப்பட்ட கூட்டமா இருக்கு. இவருக்கு வந்து முதலமைச்சரா இருக்கிறதுக்கெல்லாம் தகுதி கிடையாது. இவர் பேசின பேச்சுக்கும் முதலமைச்சர் அப்படின்றதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்களிடையே பொய் பரப்புரையில திமுக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு முழுக்க முழுக்க திமுகவுடைய ஐடி விங் பார்க்குற வேலையெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சும்மா திடீர 4 பேரை வந்து ஏவி விட்டு ஏதாவது ஒரு குற்றத்தை பண்ண சொல்லி இன்னைக்கு அதிகப்படியான கம்ப்ளைண்ட்டுகள் தமிழ்நாட்டில் பதிவாகணும் அப்படின்றது மட்டும்தான் திமுகவுடைய ஒற்றை நோக்கமா செயல்பட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு தமிழக அரசா பொறுப்பேற்று இருக்கிற நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில ஆட்சியில இருக்கும்போது இவ்வளோ வந்து வழக்குகள் பதிவாயிருக்கு, இத்தனை நம்பர்கள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற இந்த திமுக முழுக்க முழுக்க அவங்க ஆளுக தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க தவறுறாங்க. மீண்டும் மீண்டும் திமுக தோக்குறதுக்கான காரணத்தை அவங்களே குளிப்பறிச்சு அவங்களே போய் படுத்துக்கிறதுக்கான வேலையை தான் நீங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறணும். உதயநிதி அவர்கள் வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு பதிலடி கொடுக்கறதா நினைச்சு முழுக்க முழுக்க ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்களாம் வந்து ஒரு தலைவரா இருக்கிறதுக்கே துப்பு இல்ல. நீங்க வந்து முழுக்க முழுக்க குடும்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளை வந்து இனி மக்கள் நம்ப மாட்டாங்க. மறுபடியும் தாத்தா எடுத்துட்டு வந்த பைய தூக்கிட்டு வாங்க, மஞ்ச பையன், நம்மலாம் ட்ரெயின்ல ஏறி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களை விமர்சனம் பண்ண வந்த உதயநிதி அவர்கள் இதுக்கெல்லாம் இனி லாயக்கு இல்லை, நீங்க சட்டமன்றத்துக்குள்ள வர்றதுக்கே லாயக்கு இல்லை அப்படின்றது எங்களுடைய கருத்து. ஏன்னா சேப்பாக்கத்துல மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் எண்ணப்பட்ட ஓட்டுகள்ல 14,000 ஓட்டுகள் லீடிங்ல இருந்த நீங்க காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்த செல்வம் அவர்களுடைய வாக்குகளை விட 14,000 கம்மியா ஓட்டு வாங்கிக்கிட்டு இருந்த நீங்க எப்படி திடீர்னு 4 மணிக்கு ஜெயிச்சு வின் பண்ணி எம்எல்ஏ ஆனீங்க அப்படின்ற கேள்விகளுக்கே இன்னும் எங்களுக்கு விட தெரியல. ஆனானப்பட்ட முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்களே கொளத்தூர் தொகுதியில தோத்துருக்கும் போது துணை முதலமைச்சரா உதவாநிதியா மக்களுக்கு ஒண்ணுமே செய்யாத துணை முதலமைச்சரா இருந்துகிட்டு ஒரு அரசியலும் படிக்காம ஒரு இளவும் தெரியாம உளறிக்கிட்டு சட்டமன்றத்துல இருக்கிற அமைச்சர்கள் கூட பூரா அதாவது இந்த இளவரசர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அரசு குடும்பத்துல இருந்து வந்த இளவரசர், அப்படியே நான் தான் எங்க அப்பா தான் அவர் தெரியும்ல. நம்மளுடைய தமிழக முதலமைச்சராகிற விஜய் அவர்கள் ஏற்கனவே ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு, அப்பா சட்டை அப்படின்ற மாதிரி. அதே காமெடி மாதிரி வந்து இன்னைக்கு வடிவேலு மற்றும் கவுண்டமணி செந்தில் காமெடியை சொல்லிக்கிட்டு, அது என்னன்னா இந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இளநீ மற்றும் அந்த ஒரு 2 பேருமே வந்து இப்ப அதான் நீங்க பேசுனதை கேட்டிருப்பீங்க. இளநீ வச்சிருப்பாங்க கவுண்டமணியும் செந்திலும். வடிவேலு புதுசா கடை போடுறதுக்காக வந்தோம்னு செந்தில் வந்து இளநீ இழுத்துக்கிட்டே போவாப்ல. அப்ப இளநீ இழுத்துக்கிட்டே போறாரு, வடிவேலு கடை போட்டுறாரு அப்படின்னா எங்களுடைய தமிழக அமைச்சர் அவங்க வந்து கடை போட்டுறாருப்பா, ரைட்டு. அந்த கவுண்டமணி செந்தில் யாருன்னு அண்ணன் கடைசி வரைக்கும் சொல்லாமலே போயிட்டாரு அப்படின்றது தான் ரொம்ப வருத்தம். அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து? எங்க கூட கூட்டணியில இருக்கிற வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியையும் காங்கிரஸையும் வைகோ அவர்களையும் வந்து நாங்க மதிப்போம். எங்களை விட்டுட்டு நீங்க பிரிஞ்சு போறீங்க அப்படின்னு
அப்படின்னு தெரிஞ்சா உங்களை நாங்கள் அசிங்கமாக பேசுவோம் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ரொம்ப கேடுகெட்ட கட்சி நாங்கள் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. முழுக்க முழுக்க அதிமுக கட்சியை வந்து இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி மலர்ந்தது பிடிக்க முடியாமல் பால் டாயிலையும் குடிச்சிட்டு படுக்க முடியாமல் இப்படிலாம் கத்திட்டு இருக்காங்க. அதனால் மக்களை இவரை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா ஒரு பாதிரியார் அவர்கள் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை ரொம்ப ஒருமையிலையும் ரொம்ப கேவலமாகவும் பேசியிருக்காரு. அவருக்கு அடுத்த ஒரு பதிலடி வீடியோ அப்படின்றது வருது. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.